நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரிஷப ராசி, ராசிநாதன் சுக்கிரன் நல்லதொரு இடத்துல, 3வது இடத்துல குருவோடு இணைகிறார். யாருங்க? ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சிறப்பாக இருக்கார். 3ஆம் இடத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் வீடு கொடுத்த சந்திரன், அவரும் சிறப்பான நிலையில் வலம் வருகிறார். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்குது. இத்தனை நாளாக 2ஆம் இடத்துல குரு இருந்தார், ஓரளவுக்கு பணங்காசு வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ குரு பயிற்சி நடந்துடுச்சு. இனி எல்லாம் பிள்ளைகளை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தங்களால் வரக்கூடிய அதிர்ஷ்டம், புரியுதா? நீங்கள் இனி பசங்களை தான் கவனிக்கணும். உங்கள் பசங்க மேலே தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
மெயினாக ரிஷபராசி என்பர்களே பணங்காசுகள் வந்து சேரும். உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்கலாம். ஒரு 40 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் கொடுக்க வேண்டிய பணங்காசுகள் அதிகமாக இருக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற சாமி என்னால் முடியலை, மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும், வருமானங்கள் அதிகரிக்கும். மெயினாக நீங்கள் அந்த லோன் ஏதாவது டாப்அப் பண்ணுறதாக இருக்குமே, ஆனால் அந்த கேட்ட இடத்துல கடன் வந்து சேரும். லோன் டாப்அப் வந்து கிடைக்கும். கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனைகள், செக்கு மோசடி போன்ற கொடுக்காமல் இருக்கிறது, வாங்காமல் இருக்கிறது, ஏமாத்துறது, அந்த மாதிரியெல்லாம் மோசடிகள், பண மோசடிகள் இருக்குமே, ஆனால் அது சார்ந்த வம்பு வழக்குகள், மனக்கவலைகள், மனசு கஷ்டமாக இருக்குது சாமி. சோர்ந்து போயிடாதீங்க ரிஷபராசி என்பர்களே. கால நேரம் சிறப்பாக உள்ளது, கிரகம் நல்லா இருக்குது, உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காங்க. எழுந்து வாங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், வழி உண்டு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சார், நிம்மதியாக இருக்கலாம் சார். ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது? நிம்மதியாக இருக்கலாம், கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. அதே போலத்தான் பிள்ளைகளுடைய படிப்பு, மாணவ செல்வங்கள். பையன் 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், என்ன குரூப் எடுக்கலாம்? இப்போ என்ன குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும்? அவன் என்னவா ஆவான்? படிக்கவே மாட்டான் சாமி, இனிமே படிப்பானா? ஸ்கூல் போக மாட்டேங்கிறான். அல்லது நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க சாமி, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ரிசல்ட் வரல, தடைகள். அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, அல்லது நீட்டு, ஐஐடி, ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதுவது, குரூப் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், அல்லது குரூப் 1 தேர்வுகள், குரூப் 4 தேர்வுகள். அப்போ அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் சரிதான், அவங்க இந்த முறை பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பரீட்சையில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதோட கூட ரிஷபராசி அன்பர்களே, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போது நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம், வீட்டுக்காரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. கால சூழ்நிலை அல்லது ஜாதக ரீதியாக விதி, அப்படி இல்லைன்னா வேலை நிமித்தமாக வீட்டுக்காரர் வந்து அங்கே பாசமாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் வேலை செய்வாங்க, பாசமாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாடுகளில் வேலை செய்வாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ திருப்பி போய் நம்ம ஜாயின் பண்ணலாமா? எப்போ சாமி நாங்கள் வீட்டுக்காரரை போய் சேர முடியும்? அதெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இந்த அம்மா அப்படியே பாசமழையாக கொட்டும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்தேன், வேணான்னு சொல்கிறார் சாமி, நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அப்போ இதெல்லாம் நல்ல நேரம் பிறக்குது. பிரிந்த உறவுகள், கணவன் மனைவி சேர்க்கை நடைபெறும். ஏன்னா அந்த குரு சுக்கிரன் அங்கே சேர்க்கை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. வேலையால், வருமானத்தால், தொழிலால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள், வேலை வருமானத்தினால அதை காரணமாக வச்சு பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரும். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம், ஒன்றா படுக்கலாம். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பசங்களை பற்றின கவலைகள் இருக்குமே, நான் பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, தவறான பழக்கங்கள் ஏற்படுவது. அப்போ இந்த மாதிரி குடும்ப பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே.